இன்று ஜனவரி 21, 2026 அன்று முக்கிய செய்தி. 1. டாவோஸில் நடந்த கட்டண அச்சுறுத்தல்களுக்கு உலக தலைவர்கள் கடுமையாக எதிர்வினையாற்றுகிறார்கள். ஐரோப்பிய தலைவர்கள் ட்ரம்பின் அணுகுமுறையை கண்டிக்கின்றனர், சந்தைகள் எதிர்மறையாக எதிர்வினையாற்றுகின்றன. 2. டெல்லி என்சிஆரில் காற்று தர கொள்கை புதுப்பிக்கப்பட்டது, நிலை 4 மாசு கட்டுப்பாடுகள் சரிசெய்யப்பட்டன, குறைந்த கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. 3. வட இந்தியாவின் சிறு தொழில்களை மேம்படுத்த UPITEX 2026 MSME நிகழ்வு லக்னோவில் விரைவில் தொடங்கும் முக்கிய கண்காட்சி. 4. இந்தியா UAE கல்வி ஒத்துழைப்பு விரிவடைந்தது, வலுவான மாணவர் இயக்கம் மற்றும் உயர்கல்வி கூட்டாண்மைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டன. 4. டிசம்பரில் முக்கிய துறை வளர்ச்சி குறைகிறது, இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சி மிதமானது, பொருளாதார வேகத்தை பாதிக்கிறது. 5. டெல்லி என்சிஆரில் உள்ள பள்ளிகள் புகைமூட்டம் காரணமாக கலப்பின கற்றலுக்கு மாறுகின்றன. 6. உலகின் அதிகம் விற்பனையாகும் கார் பிராண்டாக டொயோட்டா உள்ளது. 2025 வோக்ஸ்வாகனை விட டொயோட்டா உலகளாவிய ஆட்டோ விற்பனையில் முன்னிலை வகிக்கிறது. 7. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி சாதனை உச்சத்தை எட்டியது, சந்தைகள் அலைக்கழிக்கும்போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துக்களுக்கு வருகிறார்கள். 8. அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் EU இந்தியா FTA உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25 விழுக்காடு உள்ளடக்கும். டாவோஸில் இந்தியாவுடன் ஒரு பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை EU அடையாளம் காட்டுகிறது, இது பொருளாதார ஒருங்கிணைப்பை அதிகரிக்கும். 9. இந்தியா vs நியூசிலாந்து T20 தொடர் இன்று தொடங்குகிறது. T20 உலகக் கோப்பைக்கு முன்னதாக ஒரு முக்கிய கிரிக்கெட் தொடர். 10. ஆஸ்திரேலிய ஓபன் ஃபிளாஷ்பேக், ஜாம்பவான்கள் மீண்டும் இணைகிறார்கள், ஃபெடரர் மற்றும் சஃபின் கடந்த போட்டிகளில் கலந்து கொண்டு கொண்டாடுகிறார்கள். 11. ஹெலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுக்கள் லடாக்கில் தொடங்குகின்றன, 6வது பதிப்பு ஐஸ் விளையாட்டு போட்டிகளுடன் தொடங்கப்பட்டது. 12. உலக உட்புற கிண்ணங்கள் 2026 பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டது, சாம்பியன்ஷிப்பில் முக்கிய கொடுப்பனவுகள் மற்றும் திரும்பும் சாம்பியன்கள் உள்ளனர். 13. சூரிய புயல் 20 ஆண்டுகளில் வலிமையானது, சமீபத்தில் தெற்கே தெரியும் அரோராக்களுடன் பூமியை தாக்கியது, இதுவரை குறைந்தபட்ச உள்கட்டமைப்பு தாக்கம்.